சார்ல்ஸ் ஃபாஸ்டர் கேன் அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. அம்மாவுடைய அன்பு இல்லாம தனியா வளர்ந்தாரு. அவர் வளரும் போதே என்ன பண்ணாருன்னா, நம்ம வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பணக்காரர் ஆகணும் அப்படிலாம் ரொம்ப ட்ரீம் பண்ணி வச்சிருந்தாரு. 1941ல ஒரு திரைப்படம் எடுத்தாங்க. அந்த என்ன திரைப்படம்னா, இந்த சார்ல்ஸ் ஃபாஸ்டர் கேனுடைய வாழ்க்கையை தான் என்ன செய்தாங்க, ஒரு திரைப்படமா எடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, வாழ்க்கையில முன்னேறணும்ட்டு நிறைய வேலை செய்து பிரஸ் மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சாருங்க. பெரிய அளவுல பணம் சம்பாரிச்சாரு, நல்ல பேர் வாங்கினாரு, புகழ் எல்லாவற்றையும் என்ன செய்தாரு, அவரு அடைஞ்சாரு. ஆனா அவருக்கு ஆசை என்ன செய்யல, விடல. நம்ம என்ன பண்ணணும், பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டணும் அப்படின்னு நினைச்சு இன்னும் பிரபலம் ஆகணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு குதிச்சாருங்க. அரசியல்ல அப்படியே சேர்ந்து கட்சியில நிக்கும் போது அவருக்கு மக்கள் ஓட்டு போடாம என்ன செய்தாரு, தோத்து போயிட்டாரு. அப்போ அவர் உடனே கோவப்பட்டு இந்த மக்கள் என்ன செய்தாரு, பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்க, யாருமே எனக்கு ஓட்டு போடல அப்படின்ட்டு ஒரு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனாலும் என்ன செய்தாரு, நம்ம எப்படியாவது ஃபேமஸ் ஆகணுமே அப்படின்னு நினைச்சு ஒரு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுவாங்கல்ல, ஒரு மேடை பாடகி என்ன செய்தாரு, கல்யாணம் பண்ணாரு. அது மட்டும் இல்லைங்க, அவரு ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒரு வீடை கட்டினாரு. கட்டி அந்த வீட்டுக்குள்ளவே ஒரு பெரிய அரங்கம், அதாவது ஒரு தியேட்டர் மாதிரி கட்டி அவங்க வைஃப் என்ன செய்தார், நீ அதுல பாடு, நம்ம என்ன செய்யலாம், காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னாரு. இந்த மனைவிக்கு அதுல இஷ்டமே கிடையாது. நம்ம எதுக்கு கச்சேரி பண்ணணும், நம்ம எதுக்கு இது மாதிரி இவ்வளோ சம்பாதிக்கணும், ஆல்ரெடி என்ன காசு இருக்கு, இவர் ஏன் இப்படி பணம் பண்ணணும்னு அலையிறாரு அப்படின்ட்டு மனைவிக்கு ரொம்ப கஷ்டம். கடைசியில மனைவி என்ன செய்தாரு, இவங்க கூட வாழ்றது நமக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இவருக்கு என்னதான் பணம் இருந்திருக்கு, ஆனாலும் என்ன செய்யல, மனசுல நிம்மதியே இல்லை மற்றும் திருப்தியே கிடையாது. காசு வேணும் காசு வேணும்னு ஒன்னு பிசினஸ் இல்லாம இன்னொரு பிசினஸ் அப்படியே செய்து அவரு காசு சேர்த்து வச்சாரு. ஆனா அவருக்கு சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10 மற்றும் 15ஆம் வசனங்களை வாசிக்கிற பொழுது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. அடுத்த வசனம், தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில எடுத்துக்கொண்டு போவதில்லை என்று உள்ளது. நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற பிரயாசம் எல்லாமே வீண். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் நம்ம என்ன செய்யணும், திருப்தி அடையணும், சமாதானத்தோடு நம்ம வாழணும். ஒருவேளை எதிர்காலத்தை குறிச்சு நீங்க அதிகமா யோசித்து கொண்டே இருக்கலாம், அல்லது இந்த சார்ல்ஸ் ஃபாஸ்டர் கேன் போல ஓடிக்கொண்டே இருக்கலாம் பணம் சம்பாதிப்பதற்கு. கொஞ்சம் நிதானமா யோசித்து பாருங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மன சமாதானம், இவதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாளை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவற்றை தேவனுடைய கரத்துல என்ன செய்யணும், நம்ம கொடுத்து விட்டுட்டு நிம்மதியா உறங்க செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.